ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சுவையான மாங்காய் போட்டு ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். கடாயை வச்சு நல்லா கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, நல்லா ஒரு 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நசுக்கி வச்ச பூண்டையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பூண்டு பச்சை மிளகா பொரிஞ்சு வருது. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வெங்காயம் செவர வதங்கி வரட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கி வந்துருச்சு. இப்போ நமக்கு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நல்லா ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சுருக்கோம். அதையும் வெங்காயம் அப்புறம் தேங்காய் இது ரெண்டுத்தையும் அரைச்சி சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லா பொருளும் கொதிச்சு வரட்டும். தட்டை போட்டு மூடி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க மாங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். மாங்காய் கூடவே இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொத்தமல்லி மேலே தூவி விட்டுக்கலாம். தட்டை போட்டு மூடி விட்டுக்கலாம். மீன் வேகட்டும். தட்டை திறந்துக்கலாம். நல்லா மீன் மாங்காய்லாம் வெந்து வந்துருக்கு. சுவையான மீன் குழம்பு, மாங்காய் ஜிலேபி மீன் குழம்பு ரெடி.